السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم. قال النبينا صلى الله عليه وسلم இன்னமல் அமாலு பின்னியாத். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனில் உள தூய்மை என்ற ஒரு திருக்குர்ஆனுடைய வகுப்பிலே 51வது வாரமாக நாமெல்லாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற ஒரு ஆயத்திற்கு விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே அல்லாஹ் நியமத்தை பொழிந்தானே அவர்கள் யார் யார் என்று பார்த்தோம். அல்லாஹ் யாருக்கெல்லாம் நியமத்தை பொழிஞ்சான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆயத்துக்கு குர்ஆன்லேயே அல்லாஹ் தஆலா யாருக்கு நியமத்து பொழிஞ்சதா சொல்கிறானோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக நாம் பார்த்ததில் கடைசியாக எதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் சாலிஹீன் அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன் வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன் அப்படிங்கிறான். இந்த சாலிஹீனை மட்டும் என்ன செய்யணும், நாம இப்போ பார்க்கணும். இப்போ சாலிஹீனுக்கும் அல்லாஹ் நினைஞ்சிருக்கான், நியமத்தை பொழிஞ்சிருக்கான். சாலிஹீன் என்பவர்கள் யார்? சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. சாலிஹீன்கள் என்பவர்கள் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. எல்லா ரீதியிலும் என்ன செய்வாங்க, சாலிஹீன்கள் இருப்பார்கள். அப்போ முதல்ல அல்லாஹ் நியமத்து பொழிந்த ஆட்களில் சாலிஹீன் ஒருத்தர், நபிமார்கள் இருக்கிறாங்க, சித்தீகீன்கள் இருக்கிறாங்க, ஷுஹதாக்கள் இருக்கிறாங்க, சாலிஹீன்கள். இந்த 4 பண்புகளை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், பிரித்து சொல்கிறான். அப்போது நாம் நபியாக முடியாது, ரசூலாக முடியாது. ஆனால் என்ன செய்யலாம், நன்மை உண்மையாளர்களாக நம்மளால் ஆக முடியும். சித்தீகீன்களாக என்ன செய்ய முடியும், நம்மளால் ஆக முடியும். அதே போன்று சாலிஹீன்களாகவும் நம்மளால் ஆக முடியும். சாலிஹீனா நிச்சயலாம் நம்ம ஆகலாம். சரியா? அப்போ அந்த சாலிஹீன்னா யார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வார்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க வாஜிபான விஷயங்களை நிறைவேற்றுவார்கள். அவங்க தான் சாலிஹீன்கள். சாலிஹீனா எப்பா நல்ல சாலிகான பிள்ளைப்பா அப்படின்றதுனால அவர் சாலிகளாக ஆயிட முடியாது. சாலிஹீன்கள் என்பது ஒரு பிரிவு, மாஷா அல்லாஹ், ஒரு கண்ணியமான ஒரு அருமையான பிரிவு. நபிமார்களை போன்று ரசூல்மார்களை போன்று இல்லாவிட்டாலும் நபிமார்களிலேயும் ரசூல்மார்களிலேயும் சாலிஹீன்கள் உண்டு. அதை பின்னாடி சொல்லுவேன் நான். இந்த சாதாரண சாலிஹீன்களாக நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்க எல்லாம் ஒன்று தான் சொல்லிட முடியாது. இப்போ இந்த சாலிஹீன்கள் என்பது ஒரு பிரிவு. அந்த பிரிவுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டு இருக்க வேண்டும். இரண்டாவதாக இஸ்லாம் என்ன வாஜிபாத்துகளை சொல்லி இருக்கின்றதோ அந்த வாஜிபாத்துகளை என்ன செய்யணும், சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக நன்மையான காரியங்களை என்ன செய்யணும், செய்யணும். நல்ல விஷயம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் செய்யணும். நான்காவதாக நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். நன்மையான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும், ஏவணும். தீமையான விஷயத்தை மக்கள்கிட்ட உள்ளது என்ன செய்யணும், இருந்து அதை தடுக்க வேண்டும். தீமைகள் மக்களுக்கு அணுகும் என்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு வந்துவிட்டால் அதிலே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு என்ன செய்யணும், அதை நம்ம தடுக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தான் சாலிஹீன்கள். சாலிஹீன்கள் என்றால் முக்மீன்கள். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன இல்லை, ஈமான்ல சந்தேகம் கிடையாது. நானும் சரி, நம்ம அந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய எல்லோருமே சரி, நாம் எப்படி இருக்கிறோம், ஈமானிலே உறுதியாக இருக்கின்றோம். அதில் மாற்றுகிறது கிடையாது. ஆனால் இரண்டாவது பண்பான வாஜிபாத்துகளுடைய விஷயத்திலே நாம் சரியாக இருக்கின்றோமா, இது கடமை. அந்த கடமையினுடைய விஷயத்தில் நாம் சரியாக இருக்கின்றோமா என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். கடமையினுடைய விஷயம் என்னவென்றால் தொழுகை 5 வேளை என்ன செஞ்சிடறோம், ஏதோ கஷ்டப்பட்டு தொழுதுறோம். ஒன்று. ரெண்டாவதாக இந்த வாஜிபாத்துகள் என்பதனால் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் விதித்திருக்கின்றான் அதெல்லாம் வாஜிபு. தொழுகை மட்டும் என்ன இல்லை, வாஜிபு கிடையாது. தொழுகையும் வாஜிபு, நோன்பும் வாஜிபு, ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பதும் வாஜிபு, ஹஜ்ஜும் வாஜிபு. இது போக நம்மளுக்கு என்ன இருக்குது, நிறைய வாஜிபாத்துகள் இருக்கின்றது. அந்த வாஜிபாத்துகளை நம்ம என்ன செய்கிறோம், நிறைவேற்றுகின்றோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வாஜிபாத்துகளை நிறைவேற்றதோட
இந்த சாலிஹீன்கள் என்றால் யாரு? அல்லாஹ் நியாமத்தை பொழிகிறான் இல்லையா, அந்த சாலிஹீன்கள் என்றால் யார மாதிரி நான் இருக்கணும், யாருக்கு நீ வழிகாட்டுனையோ எந்த வழி, நம்ம அப்படித்தானே கேட்கிறோம், அல்லாஹ் எனக்கு ஒரு வழியை காட்டு. அந்த வழி யாருடைய வழி என்றால் அந்த வழி சுஹதாக்களுடைய வழி, நபிமார்களுடைய வழி, சித்தீக்கீன்களுடைய வழி, சாலிஹீன்களுடைய வழி. அப்ப நம்ம சாலிஹனா இருந்துட்டா எல்லா மக்களும் என்ன செய்யறாங்கன்னா இவருக்கு காட்டின வழியை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு நியமத். அப்ப அந்த சாலிஹீன் என்பது வாஜிபாத்துகளை நிறைவேற்றுவதோடு அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன நன்மை இருக்கோ அது எல்லாத்தையும் செய்வார். அவர் தான் சாலிஹீன். ஏன்னா எக்ஸ்ட்ராவா என்ன நன்மை இருக்குது? முன் சுன்னத்து இருக்குது, பின் சுன்னத்து இருக்குது. தொழுகை என்றால் உடனே அதை என்ன செஞ்சாரு? தொழுகையோடு நின்று விடாது. தொழுகைக்கு பின்னால் என்ன இருக்குது? சலாத்துல் லைல், தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்குது, வித்ரு வாஜிப் இருக்குது, துஹாவுடைய தொழுகை என்ன செய்யுது இருக்குது, முன் சுன்னத் பின் சுன்னத் என்ன செய்யுது அவருக்கு இருக்குது. இப்படி நவாஃபில்கள் ரவாத்திபுகள் என்ன செய்வாரு? அவர் கவனமாக இருப்பார். சதக்கா ஜக்காத்து என்றால் ஜக்காத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? சதக்கா இருக்குது, ஹதியா இருக்குது, ஹிபத் இருக்குது, எவ்வளவோ இருக்கா இல்லையா? ஏன்னா அதே மாதிரி ஃபித்ரா இருக்குது, சதக்கத்துல் ஃபித்ர் இருக்குது, நிறைய பார்க்குறோமா இல்லையா? அப்போ இதே மாதிரி சக்காத்தை மட்டும் கொடுக்கக்கூடியவராக இருக்க மாட்டார். ஜக்காத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன உண்டோ அதை செய்வார். ஹஜ்ஜை மட்டும் செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார். ஹஜ் என்னது ஃபர்து, அதை அவர் செய்யணும். ஹஜ்ஜோடு இருக்கக்கூடிய உம்ராவை செய்வார். என்னது? உம்ராவை என்ன செய்வார்? செய்வார். பைத்துல் முகத்தஸுக்கு என்ன செய்வார்? அவர் போவார். அங்கே போய் என்ன செய்வார்? தொழுது அந்த நன்மைகளை சம்பாதிப்பார். அது போகணும் இல்லையா? புனிதத்தனம் தானே. மக்காவையும் மதீனாவையும் பார்த்த அளவிற்கு நாம் பைத்துல் முகத்தஸை நாடவில்லை, போல. எத்தனையோ தடவை நான் மக்கா மதீனாவுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் பைத்துல் முகத்தஸ் ஒரு தடவை கூட போகல. இன்ஷா அல்லாஹ் போகணும், துஆ செய்யுங்க. நிறைய பேரை கூட்டிகிட்டு போகணும். ஆக இது போன்ற அந்த புனித தலங்களை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய அந்த நன்மைகளை என்ன செய்வார்? அவர் ஈடுபட்டு உம்ராவை நிறைவேற்றுவார். ஆக சாலிஹீன் என்றால் முஃமினோடு இருப்பதோடு அவருக்கு கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளை நிறைவேற்றுவதோடு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை செய்வார். இவர்தான் சாலிஹீன். இன்னொரு மேல்படி போகணும், இன்னொரு மேல்படி போகணும். வாஜிபு செய்யணும், வாஜிபுக்கு பின்னால் உள்ள சுன்னத்துகளை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அந்த நன்மையை மக்களுக்கு மத்தியிலே ஏவக்கூடிய பண்போடு இருப்பார். நன்மையான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே ஏவுவார், தீமையான விஷயங்களை தடுப்பார். ஒருத்தர் இருக்கிறாரு, 5 வேளை தொழுதுட்டார், சுன்னத்தான நஃபீலான காரியங்களை எல்லாம் செய்கின்றார், ஜக்காத்து சதக்கா கரெக்டாக கொடுத்துட்றாரு, உறவுகளுக்கெல்லாம் என்ன செய்யறாரு? முஹர்ரமுடைய அந்த நாட்கள் வரும்பொழுது உறவுகளுக்கு அன்பளிப்பு செய்கிற ரசூலுல்லாஹ் ஆதரிச்சிருக்காங்களா இல்லையா? அது பெரிய நன்மைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் இவர் செய்கிறார். முஹர்ரமுடைய மாதங்கள் வரும்பொழுது எல்லாமே செய்கிறாரு. ஆனால் இவர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால் சாலிஹீன்களுடைய பட்டியலில் இவரால் வர முடியாது. நன்மை ஏவி ஒரு தீமையை தடுக்கலாம் என்ன இல்லை, சாலிஹீன்களுடைய பட்டியலில் நிச்சய முடியாது, இவரால் வர முடியாது. அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பண்பும் இவரிடம் இருக்க வேண்டும். அப்போதான் இவர் யாரு? சாலிஹீன். ஏதாவது நன்மையான காரியங்களை பார்த்தா, நன்மையான காரியங்கள் செய்தா, நன்மையான காரியங்கள் இவருக்கு கிடைத்ததென்றால் அது நம்மை போன்று 4 பேருக்கு கிடைக்காதா என்ற ஒரு மன அழுத்தம் அவர்கிட்ட இருக்கும். ஐயோ நம்ம இதை செய்கிறோமே, நம்மளை மாதிரி ஒரு 4 பேருக்கு இதை நம்ம சொல்லக்கூடாதா, அவங்க செய்ய மாட்டாங்களா, நம்ம செய்ததை போன்று ஒருவர் செய்து விட்டால் அதில் நினைச்சவாரி ஒரு மன சந்தோஷப்படுவார். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்க, இத்தனை பேர் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகிறாங்க, ஃபஜ்ர் ஜமாத்தை கரெக்டாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த விஷயத்திலே இவருக்கு என்ன இருக்கும்? ஒரு உந்துதல் உள்ளத்திலே ஏற்படும். இவர்தான் சாலிஹீன். நன்மையான காரியங்களை பார்த்துவிட்டு யாரிடமும் ஏவாமல் செல்ல மாட்டார், தீமையான காரியங்களை பார்த்துவிட்டு யாரையும் தடுக்காமல் செல்ல மாட்டார். ஏவாம தடுக்காம இருந்துட்டா கூட என்ன செய்யலாம்? கால சூழ்நிலையை பொறுத்து பரவாயில்லை அப்படின்ட்டு போயிடலாம். ஏதாவது ஒரு இடத்துல ஏவக்கூடியவராக இருந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு இடத்துல தடுக்கக்கூடியவராக இருந்தாலும் இவர் என்ன செஞ்சிருவாரு? சாலிஹீனுடைய லிஸ்டில் வந்துருவாரு. ஆனா உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே எந்த உணர்வுமே இல்லாதவர், எந்த உணர்வுமே இல்லாதவர் என்ன செய்ய மாட்டாரு? சாலிஹீன்களுடைய பட்டியலிலே அவர் சேர மாட்டார் என்று கடைசியாக நாம் பார்த்தோம். கடைசி வாரத்திற்கு முந்தைய வாரம் எல்லா யூடியூப்லேயும் வந்துச்சு. என்ன வந்துச்சு? உலகத்திலேயே மிக சிறிய குத்துபா என்று வந்தது. சிலோன்ல ஒரு இமாம் என்ன செய்யறாரு, இமாமா அல்லது ஒரு தாயியா என்று தெரியவில்லை, பேசி அனுப்பி இருக்கின்றார். லட்சக்கணக்கிலே அந்த வீடியோ பரவி இருக்கின்றது. என்ன? கஸாவிலே ஒரு நிகழ்வு நடக்கின்றது. என்ன நிகழ்வு என்றால், அன்றைய ஜும்மா தினத்திலே இமாம் மிம்பரிலே மக்களுக்கு பயான் செய்வதற்காக எழுந்து நிற்கின்றார். பயான் செய்கிறார். என்ன பயான் செய்கிறாரு? யா இபாதியல் முஃமினூன், ஓ இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன
இன்னைக்கு நான் உங்களிடம் பேசக்கூடிய நிலையிலே இல்லை. ஏன்? எனக்கு கடுமையான பசி, எனக்கு கடுமையான பசி, என்னால் பேச முடியவில்லை. அதை போன்று நீங்கள் கேட்கக்கூடிய நிலையிலே இல்லை. என்ன காரணம்? உங்களுக்கும் கடுமையான பசி, நீங்க கேட்கக்கூடிய நிலையில என்ன இல்ல, உங்களுக்கும் கடுமையான பசி. எனக்கு பேச முடியல, எனக்கு கடுமையான பசி. உங்களுக்கு கேட்க முடியவில்லை, உங்களுக்கும் கடுமையான பசி. எனவே இத்தோடு இந்த குத்துபாவை நான் முடித்துக் கொள்கின்றேன் என்று உலகத்திலேயே மிகச்சிறிய குத்துபாவை என்ன செய்யறாரு, ஓதுறாரு. இப்படி அநியாயம் நடக்குது நாட்டில். உலகத்துல பசியினால மக்கள் நிச்சயப்படுறாங்க. இந்த அளவிற்கு அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஹொத்துபா கூட ஒரே ஒரு வரியில முடிக்கிறாரு. அந்த ஹொத்துபா 30 மணியோ 40 நொடியோ 1 நிமிஷம் தான் செய்யுது நடக்குது. ரொம்ப அதிகமா நடக்கல, ரொம்ப குறைவான நேரம் நடக்கின்றது. இப்படி ஒரு அநியாய உலகத்துல எங்கேயோ நடக்குது, நடந்துட்டு போகுது அப்படின்னு ஒருத்தன் மனுஷன் நினைச்சான் அப்படின்னு சொன்னாக்க அவன் சாலிகனுடைய லிஸ்ட்ல வரமாட்டான். அவன் என்ன செய்யறான்? அவனால போக முடியாது. அங்க உணவு வழங்குற நிலைமையில் அவன் இல்லை, அதை தடுக்க முடியாது, அவனுடைய பசியை ஆற்ற முடியாது. ஆனால் அல்லாட்ட துவா செய்யறான், அல்லாட்ட துவா செய்யறான். அந்த பிரச்சனையை பார்த்து இங்க உள்ள பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்றான். இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் என்ன செய்யறான்? போய் நிக்கிறான். கோர்ட்டு கேஸ் செய்யறான், போய் நிக்கிறான். என்னடா இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான், போலீஸ் ஸ்டேஷன் அடைகிறான். அப்ப இப்படிப்பட்டவன் யார் என்றால் சாலிகினுடைய பண்புல வருவான். சாலிகின்னு நினைச்ச உடனே நிறைய பேர் நம்ம உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, கரெக்டா அவர் நினைச்சிடறாரு, 5 பேரை தொழுதுறாருப்பா, 5 பேரை தொழுதுறாரு, கரெக்டா வருஷம் மக்காக்கு நெஞ்சிருவாரு, போயிடுவாரு, கரெக்டா கடையை திறப்பாரு என்றெல்லாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த சிந்தனை துளியளவு இல்லாதவர்களை சாலிகங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு கிடையாது. சாலிஹீன்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நன்மையை ஏவுவார்கள், நன்மையை ஏவுவார்கள், நன்மையை ஏவுவார்கள். குடும்பத்துக்கு ஏவுவாங்க, அண்டை வீட்டுக்காரங்களுக்கு என்ன செய்வாங்க? ஏவுவார்கள். தன்னுடைய முகல்லால ஏவுவாங்க. ஏனைய எல்லா மக்களுக்கும் நன்மையான விஷயங்களை ஏவுவார்கள். ஒருத்தர் வண்டியில போறாருங்க, ஸ்டாண்டு போட்டுக்கிட்டே போறாரு, நீங்க என்ன செய்றீங்க? ஸ்டாண்டுன்னு சொல்றீங்க. அவர் யாரெல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்பு, எந்த மதம் என்றெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. புரியுதா? சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் கீழே விழுந்து அவர் உயிர் கூட போகலாம். இப்படிதானே? இன்னும் என்ன செய்யலாம்? நடக்கலாம். அந்த நேரத்திலே இதை நீங்கள் தடுத்தீர்கள் என்றால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுகின்றான். நீங்கள் நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய அந்த உந்துதலிலே உணர்விலே உங்களை நீங்கள் வளர்த்து வைத்திருக்கின்றீர்கள். நீங்க யாரு? சாலிஹீன். இவங்க தான் என்னது? சாலிஹீன். அப்ப இந்த சாலிஹீன்கள் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இவர்கள் தான் இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய வழிமார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வழிமார்கள். அல்லாஹ்வுடைய வழிமார்கள் யாரு? அல்லாஹ்வுடைய நண்பர்கள். அல்லாஹ்வுடைய நண்பர்கள் யார்? சாலிஹீன்கள் அல்லாஹ்வுடைய நண்பர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது தன்னுடைய நட்பை பற்றி என்ன சொல்லுகின்றான்? அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு எந்த பயம் கிடையாது, எதை பற்றி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கவலையும் பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நட்பு யாரிடத்திலே இருக்கும் என்றால் சாலிஹீன்கள் இடத்திலே தான் இருக்கும். நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய நட்பு சொந்தம் கிடையாது, நபிமார்களுக்கு சொந்தம். நபிமார்களுடைய அந்தஸ்திற்கு தகுந்தாற் போல் நம்மை விட கோடி மடங்கு அல்ல, கோடிக்கும் கோடிக்கும் சொல்லவே முடியாது, அளவே கிடையாது. அந்த அளவுக்கு நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு சொந்தம். அதே மாதிரி நம்மை போன்று சாதாரண மனிதர்கள் சாலிஹீன்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே சிறந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பில் நினைச்சாங்க ரொம்ப சிறந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது அப்ப சாலிஹீன்கள்னா யாரு? இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பாங்க. 1, வாஜிபாத்துகளை கரெக்டாக நிறைவேற்றுவாங்க. 2, நன்மையான காரியங்களை நினைச்சுவாங்க செய்வாங்க. 3, நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். 4, அடுத்தபடியாக இவருடைய அந்தஸ்து என்னவென்றால் இவர்கள் இறைநேசர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய வழிமார்களாக இவர்கள் இருப்பார்கள். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அல்லாஹ்விற்கே பிடித்தமான படைப்பு இவர்கள். நான் உலகத்தில் எதுக்கு படைச்சிருக்கான்? அல்ல குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை என்ன செய்ய, அந்த பையன் என்ன செய்யறான்? கரெக்டா நம்ம வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்யறான், எந்த வேலையுமே செய்யாத ஒருத்தர் இருக்கிறான். குடும்பத்தில் யாருக்கு அந்த யாரை பிடிக்கும்? குடும்பத்தில் கொண்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரான், குடும்பத்துக்கு தேவையான காசு சம்பாதிச்சு கொடுக்குறான், குடும்பத்துக்கு தேவையான எல்லா விதமான வேலைகளையும் செய்கின்றான், காய்கறியை வாங்கி கொடுக்குறான், நல்ல பொருளை வாங்கி கொடுக்குறான், நல்ல அன்பா பழகிறான். அவ்வளோ டென்ஷன் பிரச்சனைகளே என்ன செய்யறான்? அவன் எதிர்கொண்டு கொள்கின்றான். ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் அவனுக்கு தெரியல அப்படின்னா குடும்பத்தில் அவனை தானே தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இதை போன்ற அல்லாஹ்வுடைய படைப்பிலே கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் எப்படி இவன் சிறந்தவனோ அதை போன்று இந்த சாலிஹீன்கள் தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய ஃபசாதுகளை தடுப்பார்கள். குழப்பம், கொலை,
அநியாயம், அட்டூழியங்கள், இதை தடுப்பதற்கு தன்னுடைய தளத்தில் நின்று வேலை செய்யக்கூடியவர்கள் சாலிஹீன்கள். எங்கே அவர்கள் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல அவங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சாலிஹீன்கள். இது எல்லாத்தையும் விட இந்த வேலையெல்லாம் செய்கிறதோடு என்ன செய்கிறாங்க, இன்னொரு பெரிய விஷயம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு அல்லாஹுடைய அடியார்களின் துஆ கிடைக்கின்றது. ஒன்று அல்லாஹ்வுடைய வலிமார்கள், அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே சிறந்தவர்கள், மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் செய்யக்கூடியவர்களுடைய எல்லாருடைய துஆவும் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? அத்தகையாத்தில் நம்ம ஓதுறோமா இல்லையா? அத்தகையாத்தில் ஓதும்போது என்ன செய்யறோம், எல்லாத்துக்கும் நம்ம துஆ செய்கிறோம். துஆ செய்யும்போது சாலிஹீன்களுக்கும் நாம் துஆ செய்கின்றோம். அப்போ சாலிஹீன்கள் நம்ம தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்காக உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் அத்தகையாத்து ஓதி தானே தொழுவாங்க. யாராவது அத்தகையாத்து ஓதாமல் தொழுவாங்களா? திடீர்னு சையதாஜின்னு உட்கார்ந்தவங்க சலாம் வாங்கிட்டு போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. அத்தகையாத்து ஓதி அதில் சாலிஹீன்களுக்கும் துஆ செய்து விட்டு தான் என்ன செய்வாங்க, அவர்கள் சலாம் வாங்குவார்கள். அப்போ சாலிஹீன்களுக்காக மக்கால ஒருத்தர் இப்போ போயிருக்காரு உம்ராக்கு. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் உம்ரா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான பேரும் தொழுவார்கள். அந்த லட்சக்கணக்கான பேரும் அத்தகையாத்து ஓதுவாங்க. அந்த லட்சக்கணக்கான பேரும் என்ன செய்வார்கள் என்றால், அந்த சாலிஹீன்களுக்காக துஆ செய்வார். அந்த அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை நினைச்சா சாலிஹீன்கள் அடைகின்றார்கள். புரியுதா? இப்போ மாஷா அல்லாஹ், சாலிஹீன்கள் என்பது சாதாரணமான கிடையாது. மேலும் அவர்கள் இந்த பண்பு சொல்லனா இல்லையா, 4 பண்பு. ஒன்று மூமீனு, இன்னொன்று வாஜிபாத்தை நிறைவேற்றுவாங்க, நன்மையான காரியங்களை செய்வாங்க, நன்மையை ஏவி தீமையை தடுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத், அடியாருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று எல்லாத்துலையும் என்ன செய்வாங்க, அவங்க கரெக்டாக இருப்பாங்க, வரம்பு மீறி நடக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் சாலிஹீன்கள். அல்லாவுக்கு என்ன செய்யணும் அதை கரெக்டாக செய்வாங்க. தொழுவாங்க, ஓதுவாங்க, இபாதத் செய்வாங்க, தஸ்பீஹ் செய்வாங்க, நோன்பு வைப்பார்கள், ஜக்காத் சதக்கா கொடுப்பார்கள். எல்லாம் செய்வதோடு அடியார்களுக்கு ஒரேடியா பள்ளியாசிலே கிடக்கிறாரு, தஸ்பீஹ் உருட்டிகிட்டே இருக்கிறாரு, பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க மாட்டாருங்கிறது கிடையாது. புரியுதா? வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபு கீழே வேலை செய்கிறாரு, அவரை பார்க்க மாட்டாருங்கிறது கிடையாது. அப்போ எல்லாத்தையும் செய்வதை ஓடு இவர் என்ன செய்வார், தன்னுடைய குடும்பத்திற்கும், தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும், தன்னுடைய எதிர் வீட்டாரு, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே நன்மை செய்யக்கூடியவராகத்தான் இவர் இருப்பார். இவர்தான் சாலிஹீன். இப்படிப்பட்ட பண்பை பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ரொம்ப சொல்றான். எனவேதான் நபிமார்கள் சொன்னார்கள். யாரு நபிமார்கள் சொன்னார்கள், வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் எங்களை சாலிஹீன்களோடு சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொன்னார். நபிமார்கள் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட உயர்ந்த சிறந்த ஒரு சாலிஹீன் இருப்பார்களா? சொல்லுங்க பாப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட பெரிய ஆள் யாராவது உண்டா? அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி என்ன சொல்றான், என்ன சொல்லலை? அந்த கண்ணியமிக்க மாமனிதரை பற்றி, நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லவில்லை? வஇதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு, இப்ராஹிமை அவருடைய இறைவன் என்ன செஞ்சான், சோதனை செய்தான். பி கலிமாத்தின், சில கலிமாக்களை கொண்டு, ஃபஅத்தம்மஹுன்ன, அவர் என்ன செஞ்சாரு, அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார். வஇதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா. அவர் என்ன செஞ்சாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிமே உங்களை நான் இவ்வளோ சோதனைகளை நான் சோதிச்சேன், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, உங்களை மக்களுக்கு நான் இமாமாக நான் ஆக்குகின்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அப்போ எந்த அளவிற்கு அவ்வளோ பெரிய நபர், அவ்வளோ பெரிய சோதனைகளை சோதிக்கப்பட்டவரெல்லாம் என்ன சாலிஹீன்களோட மறுமையில் சேர் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, அந்த சாலிஹீன்கள் யார், எப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள்? அதாவது பெரும் பெரும் நபிமார்கள் அவர்களோடு மறுமையிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். நபிகளுக்கெல்லாம் தந்தை, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு அவங்க தான் தந்தை. இப்படிதானே ஏனைய பனி இஸ்ராயீலிலே வந்த எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் தான் தந்தை. அவங்கள்ட்ட தான் என்ன செய்யுது, நபிமார்களுடைய வாரிசே உருவாகின்றது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நபிமார்களின் தந்தை என்ன செய்கிறாரு, துவா செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இதை நாம் யோசிக்க வேண்டும். சாலிஹீனாக இருக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ சாலிஹீன்களை விட நாம் எந்த அளவு தான் நபிமார்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய பண்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, எந்த அளவு தான் அவங்க பெரிய ஆளாக இருந்தாலும், இந்த உலகம் அவர்களை விட சிறியவர்களை காட்டினாலும் அவர்கள்ட்ட என்ன செய்வாங்க, தேவையாகுவார்கள். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு சாலிஹீன்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட பெரிய சாலிஹீன் கிடையாது. அவங்க தான் பெரிய சாலிஹீன். என்ன பொறுத்தவரை யார் இவங்க என்ன செய்யலை, அது படலை. ஆனால் அவங்க சாலிஹீன்களோட சேரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது எதை குறிக்கின்றது என்றால் அவருடைய பணிவை குறிக்கின்றது.
அப்போ நபிமார்களை பொறுத்தவரையில் நான் சாலிகின்னு, அதனால இப்ராஹிம் நபி விட நான் பெரிய ஆள், அவரே என் கூட தான் சேர சொல்லி துவா செய்கிறான்னு சொல்லிடக்கூடாது, அது தப்பு. புரியுதா? இப்போ உமர் ரலியல்லாஹுடைய சம்பவத்தை எடுத்துக்கலாம். உமர் ரலியல்லாஹு மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யாரை சொல்லலாம், இந்த மாதிரி நான் மக்காவுக்கு போகிறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, உமரே மாஷா அல்லாஹ், நீங்கள் மக்காவுக்கு போகிறீங்களா, அங்கே புனித கிரியில் முடிக்க போகிறீங்களா, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கும் துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய ஆள் உண்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு யாருடைய துவா வேணும்? எல்லாருடைய துவாவும் அவங்களுக்கு வேணும், அவங்க கேட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க சாதாரண ஆளாக கிடையாது. ஆனால் எல்லா துவாயும் உமர் ரலியல்லாஹு எத்தனை மடங்கு ரசூலுல்லாஹ்வோட சாதாரண ஆள். ஆனால் என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட இது சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உமரே எனக்கும் துவா செய்யுங்க அப்படிங்கிற. இப்படி தான் நபிமார்கள் இருப்பார். ஆனால் நம்ம கொஞ்சம் வந்துட்டாலே போதும், நம்ம ஆடுற ஆட்டம் அல்லாஹு அக்பர், நமக்கு எல்லாமே தெரியுங்கிற மனநிலைக்கு என்ன செஞ்சிருவோம், நாம போயிடுவோம். நபிமார்களை பொறுத்தவரை, நல்லடியார்களை பொறுத்தவரை நினைக்க மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ நபிமார்களுடைய சாலிகங்கள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நபிமார்களிலே யார் சிறந்தவர்களோ நபிமார்களிலே சாலிகங்கள். நபிமார்களில் நிறைய பேர் இருப்பாங்க, பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் உண்டு. அந்த பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் ஒருத்தருக்கு ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கும். இந்த நபியை விட இந்த நபி சாலி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض منهم من كلم الله. நபிமார்கள்ல சிலரை விட உயர்ந்தவர்கள் யாரும் தெரியாது, யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்க தெரியாது. நம்ம நபிமார்களில் யாரையும் உயர்ந்தவங்கன்னு சொல்லக்கூடாது. நம்மளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நம்ம நபிமார்களில் இவங்களை விட இவங்க அப்படி இருப்பாங்க, உயர்ந்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் நபிமார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான், இப்படி உயர்ந்தவர்கள் உண்டுன்னு சொல்லிட்டான். தில்க ருசுலு கல்லமல்லாஹு பாதுனா அலா பாத். சில பேர்ட்டு அல்லாஹ் பேசியிருக்கிறான், சில பேர்ட்டு அல்லாஹ் இணைஞ்சிருக்கான் பேசியிருக்கிறான், சில பேருக்கு வேதத்தை கொடுத்துருக்கான், சில பேருக்கு சுகப்புகளை கொடுத்திருக்கின்றான், சில பேரை ரசூலாக ஆக்கியிருக்கின்றான். இப்படி அந்தஸ்தில் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி. ஒருத்தன் வந்து கேட்குறான் நம்மள்ட்ட, இயேசு சிறந்தவரா, ஈசா சிறந்தவரா, முகமது சிறந்தவரான்னு கேட்டால் நாங்களாம் பதில் சொல்ல மாட்டோன்றோம். ஒருத்தன் கேட்குறான், யாருப்பா சிறந்தவர் நீனே சொல்லுப்பா அப்படின்னு, நான் பதில் சொல்ல மாட்டேன். இதை பதில் ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி. நபிமார்களுக்கு மத்தியிலே அவர்கள் யாரையும் நினைக்க மாட்டாங்க, பிரித்து பார்க்க மாட்டார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தியிருக்கான், அல்லாஹ்வுக்கு அவங்களுக்குள்ள விஷயம். அதில் போய் நம்ம நுழைஞ்சி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெரிய ஆள், ஈசா நபிலாம் அப்படி சொல்லிடக்கூடாது, அது தப்பு. மூமின்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, இது ஒரு கொள்கை, ஒரு அக்கீதா. இடையில நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். ஆக மொத்தம் நாம் சாலிஹீன்கள் என்றால் நபிமார்களை விட சிறந்த சாலிஹீன்கள் கிடையாது. அப்போ நாம் புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, முஃமினாக இருக்க வேண்டும், வாஜிபாத்துகளை நிறைவேற்ற வேண்டும், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். ஹுக்கூக்குல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அடியாருக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன செய்யணும், நாம் சரியாக இருக்கணும். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது, நாம் படைப்பினங்களில் சிறந்தவர்களாக ஆகுவோம். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகுவோம். மூன்றாவதாக உலகத்திலே எல்லோரும் செய்யக்கூடிய அந்த துஆவிற்கு நாம் சொந்தக்காரர்களாக தான் சாலிஹீன்கள். புரியுதா? அப்போ இப்படிப்பட்ட சாலிஹீன்களாக வாழக்கூடிய உருவாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.